திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலோர பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு மீன்பிடி கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடியு ஆதரவு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கடல் வளங்களும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் மாநில அரசும் இதற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்றும் மீன்பிடி கூட்டமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு சிஐடி சார்பில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் அதனுடைய ஒரு பகுதியாக பழவேற்காட்டில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் கடலில் 12 நாட்டிக்கல் மைல் தூரம் என்பது உண்டு. அதை தற்போது 12 முதல் 200 நாட்டிக்கல் என்று மாற்றி அதை 7 மண்டலங்களாக பிரித்து அதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான பணியை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் 18.5 கிலோமீட்டர் அளவிற்கு கடலில் சுரங்கம் தோண்டக்கூடிய பணிக்கு இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் 525 கோடி ரூபாயில் திட்டம் வகுத்திருக்கிறது. அதற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக அறிவிப்பு தற்போது பரங்கிப்பேட்டையில் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் தற்போது பணியானது துவக்க பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தினால் மீன் வளம் முழுமையாக அழிந்து போகும், மீனவர்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும். அது ஹைட்ரோ கார்பனால் எடுக்கும்போது விஷவாயுகள் கசிந்து மீன் வளம் கடல் வளத்தில் மீன் வளமே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும்.